அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் யூனிட் அப்படிங்கிறதுல நமக்கு கிளாஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் யூனிட்டில் கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே காரைக்குடியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை பெஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாரத்தில் இப்போ நம்ம வந்து 5 days அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 5 நாள், திங்கள், புதன், வெள்ளி, சாட்டர்டே, சண்டே. ஸோ மொத்தம் 5 நாள் அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இன்னும் 70 நாள் தான் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் பேப்பர் மீன்ஸ் நம்முடைய அவங்கவுங்க சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம டெய்லி வாரத்தில் 7 நாளுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் பட் நம்ம வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, தமிழ் அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டான ஜிகே அப்படிங்கிறது நம்ம வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ யாராவது ஒருத்தங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ கிளியராக இருக்குது. மழை அப்படிங்கிற சவுண்டு உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ ஓவரால் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு பார்த்துருந்தோம், அதை மட்டும் ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமானது யூனிட் 2 யூனிட் 1 முடிச்சாச்சு, டெஸ்ட் வச்சாச்சு. யூனிட் 2 பாதி நடத்தியாச்சு, டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ யூனிட் 2 அப்படிங்கிறதுல பார்ட் 2 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக என்னம்மா இந்தியன் பிலாசபர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்தியாவினுடைய அதமாக இருக்கக்கூடிய தத்துவவியல் அறிஞர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். வேத காலம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த வேத காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் அப்படிங்கிறதுல நமக்கு கல்வி எப்படி இருந்துச்சு, பௌத்தத்தில் எப்படி கல்வி இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சமணம் அப்படிங்கிறதுல எப்படி அந்த மாதிரி கல்வி இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பண்டைய காலங்களில் யார் யாரெல்லாம் வந்து எந்த மாதிரியான கல்வியாளர்கள் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தாகூர் அப்படிங்கிறத பார்த்தோம். படிச்சிங்களா? தாகூர் படிச்சிங்களா? ஆல்ரெடி நேற்றுக்கு நடத்தினது படிச்சிருக்கீங்களா? நான் கேட்கலாமா, கேள்வி கேட்கலாமா? கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரைக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சால் எஸ் சார்னு சொல்லுங்கள், தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் கட் ஆயிருச்சோ? நான் இல்லையா? இருக்கீங்க சார். சார் சுசிலாட்ட கேளுங்க சார். சொல்லுங்கப்பா. ஆரோக்கிய சுசிலா. ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் வந்து சாந்தி நிகேதன் அப்படிங்கிறத எந்த வருஷம் ஆரம்பித்தார்? சாந்தி நிகேதன் 1921 சார். இல்லை, சாந்தி நிகேதன்றது 1901. விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம் தான் 1921. சாந்தி நிகேதன்றது 1901. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாந்தி அப்படின்னா என்ன, நிகேதன் அப்படின்னா என்ன? சாந்தி அப்படின்னா என்ன, நிகேதன் அப்படின்னா என்ன? கொஞ்சம் வேகமாக. சாந்தினா என்ன, நிகேதன் என்ன? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லைங்களாப்பா? சாந்தினா அமைதி சார். சாந்தினா அமைதி, நிகேதன்னா உறைவிடம். சாந்தினா அமைதி, நிகேதன்னா உறைவிடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேம்மா, சூப்பரு. ஸோ அதுதான் வந்து 1921 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு என்னவா மாறிச்சு, விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமாக மாறிச்சு. ஸோ விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமையப்பட்டது? விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமையப்பட்டது? கல்கத்தா சார். ஸோ கல்கத்தா அப்படிங்கிறது விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து கொல்கத்தா அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறணும். தாகூர் அப்படின்னு சொன்னாவே இவர் பேல்பூர் அப்படிங்கிறதுல சாந்தி நிகேதன் அப்படிங்கிற முதல் அந்தமாக இருக்கக்கூடிய ஆசிரமத்தை தொடங்கினார். ஸோ 1913 அப்படிங்கிறதுல கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்திற்காக இவர் வந்து நோபல் பரிசு வாங்கி கொடுத்தாரு. ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு வாங்கி கொடுத்தவர் நம்முடைய தாகூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் உங்ககிட்ட லேக் ஆகுதுங்க, பேச மாட்டேறீங்க, அதான் பிரச்சனையே. ஆனால் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பேச மாட்டேறீங்க. குட் ஈவினிங் சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். சார் என் ஃபோன் கொஞ்சம் இதாக கரப்டட் ஆயிடுச்சு சார். இப்போதான் சார் சவுண்டு நல்லா கிளியர் ஆகுது. அதே கல்லோன்னே சார். பரவாயில்லம்மா. ஓகே, பரவாயில்ல. இல்லை, நான் மற்றவங்களும் சொல்கிறேன். அதாவது என்னோட ஸ்பீடுக்கு நீங்கள் வரமாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கேளுங்க சார். ஓகே மாலமா. ஸோ தாகூர் அப்படிங்கிறப்ப சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஸ்கூல் 1901 ஆரம்பித்தார். மேம், இந்த 1861 இவர் தாகூர் அப்படிங்கிற பிறந்தாருன்னு சொன்னோம். இந்த 1861 அப்படிங்கிறதுல என்ன கூடுதலான விஷயங்கள் நம்ம பேசணும்? 1861 சார், 1861 ஹைகோர்ட் ஆக்ட் சார். ஹைகோர்ட் ஆக்ட் 1861. எஸ்மா. ASI
ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1861 மேம். எஸ் மேம். இன்கம் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1861. பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்தது 1861. எஸ் மேம். இதுதான் முக்கியமானது. ஸோ 1861 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். அந்த வருஷம் தான் அவர் பிறந்திருக்கிறார். அதே மாதிரி 1941 அப்படிங்கிறதுல தான் அவர் இறந்திருக்கிறார். ஸோ 1941 இதை நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி படிச்சிங்கன்னா 1941 அப்படிங்கிறது வந்து செகண்டு அந்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஜவஹர்லால் நேரு, அதாவது தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1941 இரண்டாவது நபராக இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ முக்கியமானது அப்படிங்கிற பார்த்தோம். சரி, இவர் 1914 கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது எந்த பல்கலைக்கழகம் வழங்குச்சு மேம்? 1914 கல்கத்தா யூனிவர்சிட்டி. கல்கத்தா யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா மேம்? மாலா மேம், கல்கத்தா யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? யூனிவர்சிட்டினாவே நான் எம்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா மூணுமே 1862 தான். சரி 1857 தான். மூணுமே 1857. ஏன்னா மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா எம்பிசின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 1857 பல்கலைக்கழகங்கள், 1862 ஹைகோர்ட்டு. இது எல்லாமே முதல்ல உருவான பல்கலைக்கழகங்களும் இந்த வருஷம்தான். முதல்ல உருவான அந்தமாக இருக்கக்கூடிய வங்கிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம்தான். இந்த மாதிரி நான் இதில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1857. சரிங்க மேம். ஒரு 1914 நம்ம கூடுதல் தகவல் என்ன பேசணும்? 1914 என்ன கூடுதல் தகவல்? மாலா மேம், எஸ் ஆர் நோ இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை முடிவுக்கு கொண்டு வந்தது வெர்சைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி. மேம், நேற்றுக்கு நான் நடத்தினேன் 10ஆம் வகுப்பு தமிழ் நடத்தும் போது சொன்னேன், பா சிங்காரம் அவர்கள் அப்படிங்கிறது வந்து பிளவாம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எந்த வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருந்த போது அவர் அங்கே இருந்ததாக சொல்கிறார். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது அவர் எந்த ஊரில் இருந்தார்? இந்தோனேஷியா அப்படிங்கிறதுல எந்த ஊரில் இருந்தார்? இப்போதான் சொன்னேன், பிளவாம் அப்படிங்கிற ஊர் இருந்தார். இவர் எந்த ஊருக்காரு மேம்? இது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தார். சரி, இவர் வந்து அவருடைய காலத்தில் ஸோ கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக மாணவர்களுக்காக எத்தனை லட்சம் அப்போவே கொடுத்தாருன்னு சொன்னோம்? 7.5 லட்சம் சார். 7.5 lakhs அப்படிங்கிறது அவர் அப்போவே அழைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 1 லட்சம் அப்படிங்கிறது பெண் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த கல்வி கமிட்டி இது மேம்? உட்ஸ் கமிட்டி சார். உட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். யார் இப்போ பேசுறது? யாரு? ரேவதி சார். ரேவதி மேம், நீங்கள் உங்களுக்கு வரும்போது உங்களோட பயன்படுத்திக்கணும். யாராவது இருக்கீங்களா, கேள்வி கேட்கலாமான்னு கேட்டால் எஸ் சார் என்கிட்ட கேளுங்க சார் சொல்லணும். மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம குறுக்கிடக்கூடாது. ரேவதி மேம், ரேவதி மேம், நான் யாருக்காவது கேட்கலாமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லும்போது அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஸோ நான் மாலா மாமா கேட்டுட்டு இருக்கேன். மாலா மாமா கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். மாலா மேம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். தெரியும் தெரியாது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் 1915 எந்த பட்டத்தை அவர் வந்து திருப்பி அளிச்சார்? ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட்ங்கிற பட்டத்தை 1915 வாங்கினார். நைட்ஹுட் அப்படிங்கிறத வந்து நைட்ஹுட் அப்படிங்கிறத 1915 வாங்கினாரு. எப்போ திருப்பி அளிச்சார்? 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து திருப்பி அளிச்சார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறத கண்டிச்சு கொடுத்தாரு. சரி, இவரே மாதிரி இன்னொருத்தரும் கண்டிச்சு கொடுத்தாரு. யார் அவரு? காந்திஜி அவர்கள் வந்து கொடுத்தாரு. அவர் கொடுத்த பட்டம் என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். கைசர் இ இந்து. ஸோ ரேவதி மேம் ஆன் பண்ணி வச்சுங்க. கங்க்ராட்ஸ் மேம், மாலா மேம். ஓகே, நேற்று நம்ம நடத்துனதுலேருந்து நம்ம கேள்வி கேட்கலாம். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கலாம். ரேவதி மேம். ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக வந்து 1921 சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது வந்து விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னோம். 1921 அது விஸ்வபாரதி இந்து பல்கலை மாறிச்சுன்னு சொன்னோம். இவர் டேஸ் துறவி என்று அழைக்கப்படுகிறார். இந்திய துறவி சார். இல்லை, நவீன இந்திய துறவி. வெறும் இந்திய துறவி இல்லை, மாடர்ன் இந்தியன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறவி பிரசிடன்ட் அழைக்கப்படுறாரு. ஸோ இவரோட பிரின்சிபல் என்னம்மா? இவரோட எஜுகேஷன் பிரின்சிபல் என்ன? இவர் யாரு? 2 முக்கியமான நபர் சொன்னேன்.
ரேவதி மேம் இந்த ஸ்பீடு பத்தாது, தெரியும் தெரியாது, டக்கு டக்குன்னு சொல்லணும் மேம். ரேவதி மேம் நேற்று படிச்சிங்களா, நடத்துனதை கவனிச்சிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று சொன்னேன். ஒன்று வந்து நேச்சுரலிஸ்ட்டு, இன்னொன்று ரியலிஸ்ட்னு சொன்னேன். ஒன்று நேச்சுரலிஸ்ட், இவர் வந்து ஒரு இயற்கைவாதி. இன்னொன்று வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ரியலிஸ்ட் அப்படிங்கிற யதார்த்தவாதி. ஆமே ரைட்? சரி, இவர் குருதேவர் என்று யாரால் அழைக்கப்பட்டார்? குருதேவர் என்று யாரால் அழைக்கப்பட்டார்? தெரியலையா? படிக்கணுமாமா? படிக்கணும். காந்திஜியால் அழைக்கப்பட்டார். காந்திஜியால் அழைக்கப்பட்டார். சாந்தி நிகேதனாவே அமைதியான உறவிடம். ஸோ மற்றவங்க யாராவது? ஓகே சார், என்ன கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்கள இருக்காமா? மற்றவங்கள இருக்கீங்களாப்பா? கிளாஸில் இருக்கீங்களா? நேற்றுல கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? நீங்களா பிஜிடிஆர்பியில் இல்லை பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணணும் தான் வந்திருக்கீங்களா? இல்லை சும்மா ஒரு என்ன தானே அட்டன் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்களா? சும்மா சும்மா பார்ப்போம் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி வந்தீங்களா? இல்லை உண்மையிலே ஜெயிக்கணும் வந்தீங்களா? பரீட்சைக்கு பாடம் படித்தா மட்டும் பத்தாது, பரிச்சயமானு சொன்னல, தெரிஞ்சால் சொல்ல போகிறீங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் நடத்திக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கவனிச்சிட்டே இருப்பீங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க. நேற்று நடத்துனதை நம்ம கேட்டு பதில் சொல்லலாம், தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம்னாலும் வரமாட்டீங்க. பட் உங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் ஜாப் கொடுக்கணும் இல்லை? பிஜிடிஆர்பி நீங்களாம் டீச்சர் ஆகணும். தயவுசெய்து கோச்சுக்காதீங்க நான் பேசுகிறத. நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன். ஒன்று, தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்கோன்றேன். பேசுகிறதுக்கே ரெடியாக இல்லைன்னா இவ்வளோ நேரத்தை வீணடிச்சிங்கன்னா how will you make your students as a successful person? நீங்கள் சொல்லிக் கொடுக்குற நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது தான் 11 and 12 நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது தான் அவர் வந்து அடுத்து வந்து அவர் ப்ரொஃபஷனலிஸ்டாக மாற போகிறார். அவர் என்ன டிகிரியை எடுக்க போகிறாரு, ஸோ என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறாருன்னு ப்ளீஸ் நான் சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கங்க. இது டெடிகேட்டிவாக இருக்கணும். இது வந்து டெடிகேஷன். பொருளாதாரத்துக்காக ப்ளீஸ். யார் ஆன் பண்ணி வச்சுருக்கா? யார் ஆன் பண்ணி வச்சுருக்கா? மியூட் பண்ணுங்கள், சவுண்டெலாம் கொடுக்காதீங்க. மேம் நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறேன் மேலாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களை செதுக்குறேன்றேன். உங்களை செதுக்குறேன்றேன். நீங்கள் கட்டின காசுக்கு நான் உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் படி பாவத்தின் சம்பளம் மரணம். நான் உங்களை உருவாக்கலை, நான் உங்களை வந்து சரியாக வழி நடத்தலை, நான் நடத்துனதை மறுபடியும் ரீகால் பண்ணலை, திரும்ப நான் வந்து உங்களை பரிச்சயமாக்கலை. நான் ஏதோ ஏன்னா தானேன்னு போனேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் இருந்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு யார் பணம் கட்டுறான்னு தெரியல, உண்மையிலே நீங்கள் உழைச்சி கட்டுறீங்களா இல்லை வேறு யார் கட்டுறாங்கன்னு தெரியல. பட் என்னால் அப்படி இருக்க முடியாது. ஸோ நான் வாங்கின காசுக்கு கண்டிப்பாக நான் வந்து உழைச்சி தான் ஆகணும், உங்களை உருவாக்கி தான் ஆகணும். நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்ன அந்த காரியத்தை சொல்லியே ஆகணும். சும்மா வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சும்மா பாலிஸ்டாக பேசிட முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் இப்போ ரேவதி மேம் பேசிட்டாங்க, மாலா மேம் பேசிட்டாங்க, ஆரோக்கிய சுசியெல்லாம் பேசியாச்சு. அவ்வளோதான். 3 பேர் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா உள்ளுக்குள்ளேயே? இவ்வளோ பேர் உள்ளே இருக்கீங்க, இவ்வளோ பேர் உள்ளே இருந்துட்டு பேசாமல் இருக்கிறீங்களே. இல்லை நான் பாடத்தை மட்டும் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாமா? எதுவும் ரிவைஸ் அண்ட் ரீகால்லாம் பண்ண வேணாமா? உங்களை மறுபடியும் பரிச்சயமாக்க வேணாமா? யாருமா? இல்லை பேர் சொல்லுங்க, பேர் என்ன கேளுங்க சார். சங்கீதா மேம் சும்மா ட்ரை பண்ணுங்க. சங்கீதா மேம் ட்ரை பண்ணுங்க, உங்க பேர் வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு சும்மா ரேண்டமா செக் பண்ணுங்க. எங்களுடைய அகாடமியில யூடியூப்ல பேசுனவங்க பூரா இன்னைக்கு அரசு அதிகாரியா உட்காந்துருக்காங்க. நான் அரசு ஊழியராக சொல்லலை, அரசு அதிகாரியாக உட்காந்துருக்கேன். நான் பேர் சொன்னவங்க பூரா யார் வந்து உண்மையிலேயே பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பயன்படுத்துங்க கண்டிப்பாக. சரி, நேற்றுக்கு வந்து பவன் சொன்னேன், பவன்லாம் சொன்னேன், நிறைய பவன் சொன்னேன். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத் பவன் அப்படின்னாவே சங்கீதம்னாவே இசை நடனம் கற்பிக்கப்படுற இடமா? இசை நடனம் கற்பிக்கப்படக்கூடிய இடம். ஆமாம், சங்கீத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே நாட்டு மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கீழே நாட்டு மொழிகள். அதே மாதிரி இலக்கியம், அதாவது பிலாசபி, இந்த லிட்ரேச்சர், இந்த மாதிரி பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதா வித்யா பவன், அப்படி தானே மேம்? இவருடைய கல்வியில ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 சித்தாந்தங்கள் சொன்னாரு. அதுல உலக சகோதரத்துவம் வருமா? இன்டர்நேஷனலிசம் வருமா? சார் வருதுங்க சார். இன்டர்நேஷனல் வரும். இயற்கைவாதம் வருதுங்க சார். யதார்த்தவாதி வருதுங்க சார். சுதந்திரம் வருதுங்க. படைப்பாற்றல் வருதுங்க சார். படைப்பாற்றல் வருது, கிரியேட்டிவிட்டி வருது, ஃப்ரீடம்ன்ற சுதந்திரம் வருது. கம்யூனிகேஷன் வித் நேச்சர் அண்ட் மேன் சார். ஆமா, கம்யூனிகேஷன் வித் நேச்சர் அண்ட் மேன். அதாவது வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். யாருக்கு? நேச்சர் அண்ட் மேன் அப்படிங்கிற 2 பேருக்குமே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். சார் ரொம்ப முக்கியமானதுங்க. நல்லா படிங்க ப்ளீஸ். நல்லா பயன்படுத்துங்க, கிளாஸை பயன்படுத்துங்க. ஸோ இவருடைய தாகூருடைய கல்வியினுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம பார்த்தோம். உடல் வளர்ச்சி இருக்கணும்,
அதே மாதிரி அறிவு வளர்ச்சி இருக்கணும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். யார் சொல்லுவா? நேற்றுக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே ஒருத்தர் முக்கியமான நபர் சொன்னேன். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னாவே முக்கியமான ஒரு நபர். வேற யாரும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? மியூட் பண்ணுங்க. பதில் சொல்றதா இருந்தால் ஆன் பண்ணி வைங்க. ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம முக்கியமாக சொன்னோம் காக்னே. கோல்பர்க்குங்கிறது ஒழுக்கம். கோல்பர்க்குங்கிறது ஒழுக்கம். அதே மாதிரி சமூக வளர்ச்சி நான் யார் சொன்னேன்? சமூக வளர்ச்சி, சோசியல், எரிக்சன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இவருடைய கற்பித்தல் முறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இவருடைய கற்பித்தல் முறைகள், மெத்தட் ஆஃப் டீச்சிங். இது வந்து செகண்ட் யூனிட்ல இந்தியன் பிலாசபர்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன். இந்தியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிலாசபர்ஸ், இந்திய அதமாக இருக்கக்கூடிய. இங்கே பாருங்க, எந்த ஒரு அகாடமிக்காரரும் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் நடத்தவே இல்லை. நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். ஒவ்வொரு அந்த யூடியூப்லாம் சில நேரங்களில் நம்ம வந்து நம்முடைய அகாடமி இதை வரும்போது மற்றவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது செக் பண்ணும்போது செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் தொடவே இல்லை. ஏன்னா செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்ச் ஓரியன்டு. அது வந்து ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி டாப்பிக்கில் கிடையவே கிடையாது. எல்லாம் புதுசு அப்படிங்கிறத போது அப்படியே இல்லை, பழசை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுறாங்க. ஆனால் பழசு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. பழசுங்கிறதுல நமக்கு வந்து 60% கேட்பாங்க, 40% புதுசுலேருந்து கேட்பாங்க. பழசு இருந்தது 60%. அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், சிலபஸ் நல்லா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், வெவ்வேறு விதமாக அனுப்பிட்டே இருக்கேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களா மேம், காமர்ஸில் உங்களுக்கு மித்த 4 பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன் செகண்ட் யூனிட்ல இருந்து மட்டும். மழை யாரும் வராங்கல்ல. ஸோ 4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டுமே பிடிஎஃபே 2, தனித்தனியாக மெட்டீரியல் மட்டும் 2. அதுக்கப்புறம் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ அப்படிங்கிறது அனுப்பிச்சு கொடுத்துட்டே இருக்கேன். நடத்த அனுப்பிச்சு. யாருமா? கிருஷ்ணவேணி. குட் ஈவினிங் சார். ஓ கிருஷ்ணவேணி, இப்போ தான் உள்ளே வரீங்களா? 3/4 மணி நேரம் ஆச்சு. சரி பரவாயில்ல வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க. ஆமாம் 5:45 அனுப்புனேன், 6 மணிக்கு கிளாஸ்ன்றனால 5:45 அனுப்புனேன். இப்போ கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. 6:30, 45 மினிட்ஸ் கான். பரவாயில்ல, ஆடியோ ஃபைல் இருக்குது, வீடியோ ஃபைல் இருக்குது, தெரிஞ்சுக்குவோம். ஆடியோ ஃபைல் அண்ட் வீடியோ ஃபைல். ஸோ அப்போ தாகூர் அப்படிங்கிறதோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொன்னாவே நேரடி கற்றல், டைரக்ட் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதாவது ஃபீல்டுக்கே போயிட்டு இயற்கையாக கற்கணும், இயற்கை வழியில் கற்றல், இயற்கையாக கற்றல் அப்படிங்கிறது இருக்கும், இயற்கை வழியாக கற்றல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மாணவர்கள் தங்களுக்கு உண்டான துறையில் ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு விருப்பமான துறையில் அவங்க நேரடியாக ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நேரடியாக ஈடுபட வேண்டும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது தாகூரோட படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கீதாஞ்சலி அவருடைய படைப்பு தான். தி கார்டனர் அப்படிங்கிறது அவருடைய படைப்பு தான். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அவருடைய படைப்பு தான். ஹோம் அண்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது அவருடைய படைப்பு தான். இந்த கிரசன்ட் மூன் அப்படிங்கிறது அவருடைய படைப்பு தான். சித்ரா அப்படிங்கிறது அவருடைய படைப்பு தான். கேள்வி எப்படி கேட்பாங்க? பின் வரும் நோற்றுள் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரனுடைய படைப்பாக எது இல்லை அப்படின்னு கேட்பாங்க, அல்லது படைப்பாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. படைப்பாக இல்லை, படைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ 2வது நபர் பார்த்தோம். 2வது நபர் எங்கள் கீதாஞ்சலி வந்து கிருஷ்ணவேணி மேம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். காந்திஜி பிறந்த ஊர் அப்படின்றப்ப ஒரு ஷார்ட்கட். ஒட் யூ நோ த ஆன்சர்? தெரியும், தெரியாது, குயிக்காக வரணும். கிருஷ்ணவேணி மேம் எல்லார்ட்டையுமே கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான். ஸோ பரவாயில்ல, எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டுட்ருக்கேன், படிச்சிடணும். கிருஷ்ணவேணி மேம் ஓகே. மாலா மேம் சொல்லுங்கள். ஜிஆர்பின்னு ஒரு நெய் பிடிக்கும்னு சொன்னேன் அவருக்கு. ஒரு ஜிஆர்பின்னு ஒரு நெய். ஜி அப்படின்னு சொன்னாவே குஜராத், ஆர்னு சொன்னாவே ராஜ்கோட்டு, பினா போர்பந்தர். ஜி அப்படின்னு சொன்னால் ராஜ்கோட்டு, பினா போர்பந்தர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ்கோட்டு போர்பந்தர் 1869 பிறந்தார், 1948 இறந்தாருன்னு சொன்னோம். இந்த 1869 அப்படிங்கிற போது கெமிஸ்ட்ரியோட ஒன்று லிங்க் பண்ணேன். பாலசௌந்தரி நேற்று கூட அவங்ககிட்ட கேள்வி கேட்டேன், அவங்களுக்கு பதில் தெரியலன்னு நாங்கள் கெமிஸ்ட்ரியில். அப்போ நான் சொன்னேன், யாருக்கா தெரியுமா 1869 யார் எதோட தொடர்புடையவர் கெமிஸ்ட்ரியில்? ரேவதி சொல்லுவா சார். ரேவதி மேம் சொல்லுங்கள். மெண்டலீஃப் டைம் டேபிள் சார். ஸோ மெண்டலீஃப் அப்படிங்கிறது, ஸோ மெண்டலீஃப், இந்த மெண்டலீஃப் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் இல்லை, பீரியாடிக்கல் டேபிள். மெண்டலீஃபோட பீரியாடிக்கல் டேபிள் எப்படி சொல்லுவாங்க? ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லுவாங்க. ஆவர்த்தன அட்டவணை, மெண்டலீஃபோட ஆவர்த்தன அட்டவணை. தனிமங்கள், சேர்மங்கள், அந்த மாதிரி இருக்கலாம், மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, எலமெண்ட்ஸு, காம்பவுண்ட்ஸு, அதை பற்றி அவர் 1869 சொன்னார். இப்படியே அசோசியேட் பண்ணி படிக்கணும். 1869 அப்படிங்கிறது. சரி, 1948 கூடுதல் விஷயங்கள் பேசினேன். யார் சொல்லுவா? 1948 இவர் இறந்துரு. சுசீலா சொல்லுங்கம்மா. சுசீலா சொல்லுங்க. ஆரோக்கிய சுசீலா சொல்லுங்க.
சார் 1948 காந்திஜி இறந்திருப்பாங்க. 1948 காந்திஜி இறந்திருக்கிறாரு. இருங்க நானும் ரீகால் பண்ணணும்ல, அவங்களுக்கு சொல்லணும்ல, மறுபடியும் சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். 1948 அப்படிங்கல காந்திஜி இறந்திருக்கிறாரு. ஓகே, எஸ்கே தார் கமிட்டி சார். 1948ங்கிறது எஸ்கே தார் கமிட்டி. ஜேவிபி கமிட்டி சார். ஜேவிபி கமிட்டி 1948. டிபி கைத்தான் இறந்தது டிபி கைத்தான் அப்படிங்கிறது 1948 இறந்திருக்கிறாரு. முக்கியமானதா சொல்லலையே, எஜுகேஷனோட முக்கியமான ஒரு பாலிசி இருக்கே, ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. ஆமா சார், ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுன்றது 1948. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஊரில், ராஜ்கோட் மாவட்டத்தில், ஸோ போர்பந்தர் ஊரில் இவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். 1948 இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் சொன்ன இந்த ஜேவிபி கமிட்டி, எஸ்கே தார் கமிட்டி, இதெல்லாம் எதோட தொடர்புடையதுமா? இதெல்லாம் எதோடு தொடர்புடையது? பாலிட்டியில் எதோடு தொடர்புடையது? மொழிவாரி மாநிலங்களால பிரிக்கப்பட்டது. மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எதுமா? ஆந்திர பிரதேஷ் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருப்பா? பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறது. ஓகே, குட். ஸோ அப்போ இவர் பார்த்துக்கணும், காந்திஜி நம்ம பார்த்தோம், இவருடைய கோட்பாடுகள் உண்மை இருக்கணும், ட்ரூத், அகிம்சா இருக்கணும், வே ஆஃப் தர்மா இருக்கணும், அன்பு, அந்த லவ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ இவர் கொண்டு வந்த அந்த கல்வி முறை அப்படிங்கிறது என்ன கல்வி முறைன்னு சொன்னேன்? கல்வி சித்தாந்தத்தை நடைமுறை பாரதா கல்வி முறை இல்லையா? 1937 குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு பள்ளியை தொடங்கி வச்சார். எங்க சுசீலா சொல்லலாம், சபர்மதிக்கு அவர் எப்போ இந்தியாவுக்கு எப்போ முதல் ரீச் ஆனார்? சபர்மதிக்கு எப்போ ரீச் ஆனார்? குஜராத்துக்கு எப்போ ரீச் ஆனார் அவர்? 1915. எந்த நாளில்? ஜனவரி 9. என்ன தினம்னு சொன்னோம்? என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது. ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு முறை. 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது. சூப்பர்மா, ஓகே, ஃபைன். அப்போ இவருடைய கல்வி திட்டம்ன்றது ஆதார கல்வி திட்டம்ங்கிறது முக்கியம், வாரதா கல்வி திட்டம்ன்றது முக்கியம். இதுதான் காந்திஜியினுடைய பிரின்சிபலாக இருக்குது. ஸோ 2வது நபர் ஏற்கனவே நடத்தி முடிச்சாச்சு. ஸோ இவர் வந்து தத்துவஞானி, சீர்திருத்தவாதி, நிறைய சொல்லியிருக்கோம். இவரும் ஐடியலிசம் தான். ஐடியலிசம் அப்படின்னு சொன்னாவே கருத்தியல் கொள்கை, கருத்தியல் வாதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடியலிசம். ஸோ நம்ம பிராக்மெட்டிசம்னா என்ன, ரியலிசம்னா என்ன, நேச்சுரலிசம்னா என்ன, ஐடியலிசம்னா என்ன, ஸோ அதே மாதிரி ஆக்சியாலஜினா என்ன, ஆன்டியாலஜினா என்ன, ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து டெர்மினாலஜி, இந்த செகண்ட் சாப்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆதார கல்வியினுடைய சிறப்பு அம்சங்கள் எழுத ஆரம்பிங்க. நேற்று அதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த முடியும் போது தான் நான் வந்து சொன்னேன், ஏன்னா இல்லைன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸ் இருந்திருக்கும். இப்போ நம்ம வாரத்தில் 5 நாள் கொடுக்குறோம். அதிகபட்சம் செப்டம்பர் 15 முடிச்சிருவேன். சைக்காலஜி முடிச்சிருவேன், 10ஆம் வகுப்பு தமிழும் முடிச்சிருவேன். சைக்காலஜி தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழ் செப்டம்பர் 15 ஆமாம், அதிகபட்சம் செப்டம்பர் 15ன்றது எப்போ? சாரி இந்த 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 எண்டுக்குள்ளே முடிச்சிருவேன். இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே முடிச்சிருவேன். ஆகஸ்ட் எண்டு தமிழ் 15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவேன். தமிழை வந்து 15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவேன். ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த சைக்காலஜி 10 யூனிட் முடிச்சிருவேன். எஜுகேஷன் 10 யூனிட். அப்புறம் ஃபுல்லாக அப்போ நமக்கு செப்டம்பர் ஃபுல்லாக ரிவிஷன் தான். செப்டம்பர் ஃபுல்லாகவே ரிவிஷன் அப்படிங்கிறது. அப்போ அதிகபட்சம் நமக்கு வந்து 30க்கு 30, அங்கேயும் 30க்கு 30. தமிழெல்லாம் 12 அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, 30க்கு 30 அடிங்க. சும்மா 30மே கரெக்டாக அடிப்போம்னு நினச்சி படித்தா தான் ஒரு 20ஆவது தேரும். 30மே கரெக்டாக அடிக்கணும். 12க்காக உழைச்சிங்கன்னா முடியாதுங்க, 12க்காக உழைச்சிங்கன்னா முடியாது. நல்லா படிக்கணும், எழுதி வச்சுங்க. ஆதார கல்வியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆதார் எஜுகேஷன். ஆதார கல்வி, ஆதார கல்வின்னு சொன்னாவே 6 வயது முதல் 14 வயது வரை ஸோ கண்டிப்பாக இலவச கல்வி கொடுக்கணும். 6 வயது முதல் 14 வயசு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆதார கல்வியினுடைய சிறப்பு அம்சங்களாக இருக்குது. சிறப்பு அம்சம். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த 6 முதல் 14 வயது வரைக்கும் இந்த இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது? 6 to 14 ஆர்டிகல் 45 மட்டும் இல்லையம்மா, 3 ஆர்டிகல் சொல்லுங்கள். எஸ் சார். அடிப்படை உரிமையில வந்து ஆர்டிகல் 21A சார். அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 21A. டிபிஎஸ்பில வந்து ஆர்டிகல் 45 சார். டிபிஎஸ்பில வந்து ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து 45. அடிப்படை கடமையில வந்து ஆர்டிகல் 51K சார். ஆமா. சோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கறதுல ஆர்டிகல் 51K அப்படிங்கிறது. இது எத்தனையாவது சட்ட திருத்தம்ப்பா? 86 சார். 86வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்ப்பா?
2002 சார். 2002ங்க. இதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொன்னோம். ஸோ 6 to 14 அப்படிங்கிறது இப்போ 16 வயது வரை இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 16 வயது வரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இவர் ஆதார கல்வியில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா கிராஃப்ட் சென்ட்ரட் எஜுகேஷன் சொல்கிறார். கிராஃப்ட்னா அந்த கைத்தொழில் அப்படிங்கிறது. ஸோ அந்த கைத்தொழில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்கிறாரு. அதே மாதிரி அனைத்து பாடங்கள்லையும் கைத்தொழில் அப்படிங்கிறது சேர்க்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி கூட்டுறவு அந்த மாதிரி வாழ்க்கையை மேற்கொள்ளணும், கோஆப்ரேட்டிவ் லைஃப். மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியிலே தங்கி ஒரு எளிய கூட்டுறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தாய்மொழியில தான் பயிற்று மொழியாக இருக்கணும். கேள்வி எப்படி கேட்பாங்க தெரியுமா, பின் வருவனவற்றுள் ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதோட சம்மந்தப்படாதது, அதாவது ஆதார கல்வி. காந்திஜி கொண்டு வந்த இவருடைய பிரின்சிபல் வந்து இவரும் ஐடியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமானது அப்போ மாணவர்கள் தாய்மொழியில் தான் அவங்க கல்வி கற்கணுன்றார். அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஐடியலிஸ்ட் அப்படின்னாவே லட்சியவாதி, ஐடியலிஸ்ட் கருத்துவாதி லட்சியவாதி அப்படிங்கிறது. நான் வாரதா கல்வி திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தான்னு சொன்னேன், 1937 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காந்திஜியினுடைய படைப்புகள் என்னென்னு பார்ப்போம். காந்திஜியினுடைய படைப்புகள். ஸோ இவர் தான் சத்திய சோதனை அப்படிங்கிறத உருவாக்குனார். சத்திய சோதனை இவருடைய சுயசரிதை, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது இவரோடது தான். சரி, ஆரோக்கிய சொசைட்டிட்ட கேட்குறேன், இவரோட 2 முக்கியமான பத்திரிகைகள் என்ன தெரியும் தெரியாது? ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யங் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். யங் இந்தியா. அதே மாதிரி இன்னொன்று என்னது, ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார், இந்தியாவில் ஒன்று சொல்லியிருப்பார். சரியா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் சொல்லியிருப்பார். சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன், அதோடு கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யங் இண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரெண்டுமே அவருடைய பத்திரிகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ காந்திஜியோட எரா அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது 1915 1948 வரைக்கும் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னு சொன்னேன். எங்க யார் சொல்லுவா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற முக்கியமான 3 தலைவர்கள் யாரு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அடித்து வரலாம். 30 + 30 + 10 70 கேள்விகளுக்கு சரியாக வரலாம். நான் இருக்கேனா கிளாஸ் கேன்சல்டா? சொல்லுங்கப்பா. சார் மகாராஷ்டிரா பாலகங்காதர திலகர். மகாராஷ்டிரால பாலகங்காதர திலகர். பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய். பஞ்சாபோட சிங்கம்னு சொல்லக்கூடிய பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய். கல்கட்டாவுல லிபின் சந்திரபால். பிபின் கல்கத்தாவில் பிபின் சந்திரபால். கல்கத்தாவில் பிபின் சந்திரபால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், அதான் நான் சொன்னேன். லாலா லஜபதி ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே தான் காந்திஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். கிளாஸில் நல்லா படிச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த காந்தியினுடைய படைப்புகள் அப்படிங்கிற போக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய அந்த இறப்பு அப்படின்னு சொல்கிறல ஜனவரி 30, அந்த ஜனவரி 30 என்ன டேவாக அனுசரிக்கப்படுது? தியாகிகள் தினம் சொல்லக்கூடிய மேட்ரியஸ் டே அப்படின்னு மாதிரி சொல்றாரு. காந்திஜி சொல்றாரு பாருங்க, எஜுகேஷன் ஷுட் பி எய்ம்டு அட் தி கிராஸ் ரூட் ஆஃப் லெவல் ஆஃப் எனி நேஷன். ஸோ எந்த ஒரு தேசத்தை அப்படிங்கிறது ஒரு கிராஸ் ரூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது காந்திஜியோட கூற்றுகள். ஸோ அவரோட பிலாசபி முடிச்சிட்டோம். இப்போ யாரோட பிலாசபி முடிச்சிருக்கோம்? எனிபடி யாரோட பிலாசபி முடிச்சிருக்கோம்? ரவீந்திரநாத் தாகூர். மேம் ஒன்று சொல்லுங்க. ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புத்த மதம் பார்த்துருக்கோம், பௌத்த மதம் பார்த்துருக்கோம், அப்புறம் வேதகாலம் பார்த்துருக்கோம். ஆமாம், வேதகாலம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அரவிந்தர். ஞாபகம் வச்சுங்க, இந்த அரவிந்தர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸ்ரீ அரவிந்தர் இவர் தான் ஸோ தீவிரவாதியாக இருந்து மிதவாதியாக மாறியவர். சரியா, அரவிந்தர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீ அரவிந்த கோஷ் அப்படிங்கிறவர். இவர் தான் ஆசிரம பள்ளி அப்படிங்கிறத தொடங்கி வச்சார். ஆசிரம பள்ளிங்கிறத தொடங்கி வச்சார். மாலாமா ஆன் பண்ணி வச்சுங்க மேம், நல்லா உற்சாகமாக சொல்லுங்க. எஸ் சார். ஸோ இந்த ஆசிரம பள்ளி அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தர் அப்படிங்கிறவர் 1872 பிறந்திருக்கிறார். 1872 நம்ம காமர்ஸில் என்ன அசோசியேட் பண்ணியிருக்கோம்? காமர்ஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து 1872, 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட்.
சரி, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் சொன்னேன், காமன். இப்போ கூட ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அப்படிங்கிறதுல எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சிய சட்டம் அப்படிங்கிறது. தமிழில் ஒரு முக்கியமான ஒருவருடைய பிறந்தநாள் சொன்னேன், 1872. தமிழில் ஒருத்தர் முக்கியமான பிறந்தநாள் 1872. வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன், அவருடைய பிறந்தநாள் 1872. கப்பலோட்டிய தமிழன் அவருடைய பிறந்தநாள். இங்கே தான் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் மேம் கிளாஸில். 1872. 1872ங்கிறது கான்ட்ராக்ட் ஆக்ட். 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1872 அப்படின்னு சொல்லப்படுது இந்திய சாட்சிய சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட். 1872 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கப்பலோட்டிய தமிழன் அவர் பிறந்த வருடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இவர் இறந்தது 1950. மீட் பண்ணலாம் 1950. 1950 அப்படிங்கிற அவர் இறந்துருக்காரு. 1950 ஜனவரி 24 ஞாபகம் வச்சுங்க. 1950 ஜனவரி 24. இதுதான் நம்முடைய இந்திய தேசிய கீதமும் இந்திய தேசிய பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தே மாதரம். இது ரெண்டுமே இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மேம் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த சவுண்டு எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல, மெட்டீரியல் ரீச் ஆகுதுல? எஸ் சார். மெட்டீரியல் ரீச் ஆகுது. ஓகே. அப்போ அரவிந்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவர் பிறந்தது 1872. இவர் இறந்தது 1950. ஸோ அங்கிட்ட ஒரு 38 + 50 88 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு. குறிப்பாக இவர் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1950 ஜனவரி 24 அப்படிங்கிற நேஷனல் ஆந்தம் இருக்குது, நேஷனல் சாங் இருக்குது. அதே 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே 1950 தான் ஜனவரி 26ன்றது ரிபப்ளிக் டே, குடியரசு நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே 1950 தான் மார்ச் 15 அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன், திட்டக்குழு உருவானது. ஸோ நம்ம சைக்காலஜி படிக்கும் போதே நம்ம ஜிகேவும் படிச்சுட்டு வரணும் சைமல்டேனியஸாக. 1950 மார்ச் 15 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நமக்கு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறது விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட்டுமா. இப்போ நான் நடத்திட்டு இருக்கக்கூடிய இது வந்து விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ நம்ம திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே, சண்டே 5 நாள் கிளாஸ் சொல்லியிருக்கோம் எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்தல. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி இப்போ நடத்துறது அப்படியே விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட்டு, சரிங்களா? அந்த 30 கேள்வி ஒவ்வொரு யூனிட்ல இருந்து, ஒரு பார்ட்ல இருந்து கூட 30 கேள்வி அக்கார்டிங் டு தி சிலபஸ் ஸ்டிக் ஆன் பண்ணி நடத்திட்டே இருப்போம். படிச்சுங்க, ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ அரவிந்தரை பொறுத்தளவில் இவர் ஆகஸ்ட் 15 பிறந்திருக்கிறார். யாராவது அசோசியேட் பண்ண முடியுமா? இதே ஆகஸ்ட் 15 வேற என்ன இருக்கு சார்? ரொம்ப சூப்பராக யோசிக்கிறீங்க டீச்சர்ஸ். ஆகஸ்ட் 15 எவ்வளோ யோசிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வியாக போச்சு. சரிங்க, ஓகேங்க. ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, நம்முடைய 100வது இண்டிபெண்டன்ஸ் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அது என்ன முக்கியமான தினமாக அனுசரிக்கப்படுகிறது? தெரியாது. ஆகஸ்ட் 15 100வது அப்படிங்கிறது சுதந்திர தினம் 2047ங்க. 100வது அப்படிங்கிறது வந்து 2047. இதுக்கு பேர் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படின்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா. விக்ஷித் பாரத் அப்படின்னாவே வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 2047 நம்முடைய மத்திய அரசு இதை கிளியராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து பொருளாதாரத்தில், உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு சீனா இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது, 2வது சீனா இருக்குது, 3வது ஜெர்மனி இருக்குது, இந்தியா 4வது இருக்குது, 5வது இடத்துல ஜப்பான். அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, 9.69 9.69% அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம 2வது இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ அரவிந்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இவர் 1943 அப்படிங்கிறதான் பாண்டிச்சேரியில் ஆசிரம பள்ளியை தொடங்கினார். ஆசிரம பள்ளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆரோவில் அப்படிங்கிற பிளேஸ், அது பாண்டிச்சேரின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். எங்க நான் ஒரு அடிஷனல் கொஸ்டின் கேட்குறேன். பாண்டிச்சேரி அப்படிங்கிறது புதுச்சேரின்னு எப்போ மாறிச்சு தெரியுமா? பாண்டிச்சேரின்றது ஆரம்பத்தில் அதுக்கு பெயர், புதுச்சேரின்றது எப்போ மாறிச்சுன்னு தெரியுமா? எனி கெஸ்? 1963 சார். இல்லைம்மா, 1943 அப்படிங்கிறதுலேருந்து 2011. 2011 அப்படிங்கிறதுல தான் இது வந்து புதுச்சேரின்னு மாறிச்சு. அதே வருஷத்தில் ஒரியா அப்படிங்கிறது மாறிச்சு. ஒடிசாங்கிறது ஒரியான்னு மாறிச்சு. ஒரியா, இது ரெண்டுமே ஒரே வருஷம் தான், 2011. ஸோ 2011 ஞாபகம் வச்சுக்கிறணும். 2011 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 1943 பாண்டிச்சேரியில் ஆசிரம பள்ளி அப்படிங்கிறத ஒரு தொடங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி 1952 ஜனவரி 6
1952 ஜனவரி 6 இது பன்னாட்டு பல்கலைக்கழகமாக மாறுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். பன்னாட்டு பல்கலைக்கழகமாக மாறுச்சு. சரியா, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது மாதிரி மாறுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி தம்பி அது 2014 செம்மொழி அந்தஸ்து வாங்கினது வந்து அது ஜூன் 6, ஜனவரி 6 இல்லை, ஜூன் 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சதீஷ்குமார் ஃப்ரம் சென்னை 2014 அப்படிங்கிறது லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒடியா. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓ வேறு சொல்கிறீங்களா நீங்கள், ஒடியான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? ஸோ 2011 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. ஸோ அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தினோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அனைவருக்கும் யோகா பயிற்சி கொடுக்கணும். அரவிந்தர் பன்னாட்டு பல்கலைக்கழகம்ன்றது யோகா எஜுகேஷன் டு ஆல், யோகா எஜுகேஷன் டு ஆல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லுவார், அனைவருக்கும் முழுமையான கல்வி இருக்கணும்னு சொல்லுவார். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் டு ஆல், அனைவருக்கும் முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி பட்டங்கள் அப்படிங்கிறதும் சான்றிதழ்களும் வழங்குவது இல்லை. சான்றிதழ்கள், நோ சர்டிஃபிகேட். இவருடைய கல்வியோட சித்தாந்தம் என்னென்னா நோ சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சித்தாந்தம் சொல்லியிருப்பார், கல்விக்காகவே கல்வி, கல்வி கல்விக்காகவே கல்வி. இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கல்விக்காகவே கல்வின்றதும் இவர் தான். கல்விக்காகவே, எஜுகேஷன் ஃபார் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் எஜுகேஷன்ற கோட்பாடு யாருடையது? அரவிந்தருடையது. அதே மாதிரி சுயேட்சையாக முன்னேறும் முறை, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம், ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இவர் தான். ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இவர் தான். யார் சார்? அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இவர் வந்து இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் என்னவா இருக்கணும்? டீச்சிங் லாங்குவேஜாக இருக்கணும். இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்ச் உங்களுடைய டீச்சிங் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவர் அந்த ஊரில் வாழ்கிறாரு. ஏன்னா பாண்டிச்சேரின்றது ஃப்ரெஞ்சுக்காரர்களால் நீண்ட நாள் அப்படிங்கிறது ஆளுகை செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சமய போதனை கிடையாது, நோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலிஜியன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்ஷிப், ரிலிஜியன் ப்ரீச்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சமய போதனை கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஊதியம் கிடையாது, நோ சேலரி டு டீச்சர்ஸ், நோ சேலரி டு டீச்சர்ஸ். இது சொன்னது யாருன்னா அரவிந்த் கோஷ். அப்போ அரவிந்தர் கோஷ் அப்படிங்கிறது ஆரம்பித்த அந்த ஆசிரம பள்ளி எந்த வருடங்க? எழுதுனவங்க சொல்லுங்கள், கதை கேட்டுட்டு வரீங்களா? 1943 சார். 1943. அப்போ எப்போ அது பன்னாட்டு பல்கலைக்கழகமாக மாறிச்சு? பார்த்து சொல்லுங்கம்மா, என்னப்பா இப்படி இருக்கீங்க? 1952 சார். 1952, 1952. ஓகே, கங்க்ராட்ஸ். ஸோ 1952 எந்த டேட்டில்? ஜனவரி 6. சரி, 1952 அப்படிங்கிறதுல ஆகஸ்ட் 6 ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். 1952 ஆகஸ்ட் 6 என்னது அது? தெரியாதா சொல்லுங்க. 1952 ஆகஸ்ட் 6 என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு உருவானது. ஆர்கேஎஸ்எஸ்ல வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, படித்ததை ரீகால் பண்ணணும், டக்குன்னு எடுக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். டக்குன்னு எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். 1952 ஆகஸ்ட் 6 என்டிசி. என்டிசிங்கிறது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இப்போ இருக்கா ஆர்கேஎஸ்எஸ்ல? இல்ல சார். இப்போ என்னவா இருக்கு? நிதி ஆயோகா இருக்கு சார். நிதி ஆயோக் எந்த வருஷம் உருவாச்சு? 1/1/2015 சார். 1/1/2015. மாலாமாம் உங்களுக்கும் தான். ஸோ இந்த இது நம்ம படிச்சிருக்கோம். இது எக்கனாமிக்ஸு, காமர்ஸுக்கு எல்லாத்துக்கும் தேவை, ஜிகேக்கும் தேவை. காமர்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு பிளானிங் கமிஷனை தூக்கிட்டாங்க, என்டிசியை தூக்கிட்டாங்க. இப்போ எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு என்னதான், நமக்கு நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட தலைவர் எப்போவுமே பிரதமர் தான். துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் இப்போ இருக்கிறவங்க யார், அவங்க சிஇஓ யார், இவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அரவிந்தருடைய கல்வி தத்துவம் எழுதி வச்சுக்கோங்க, மீட் பண்ணுங்கள். அரவிந்தரோட கல்வி தத்துவம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிலாசபி அப்படிங்கிறது ஒன்று. கடந்த காலத்தை பற்றி கல்விங்கிறது வந்து கடந்த காலத்தை பற்றி படிக்கிறது இல்லையா, சரியா, நிகழ்கால தேவைக்கு ஏற்ப தயார்படுத்துவது. சூப்பராக சொல்லியிருக்காரு. இட் இஸ் சரியா நாட் ஓகே டு ஸ்டடி சரியா ப்ரீவியஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸு. கடந்த காலத்தை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க. கடந்த காலத்தை பற்றி படிக்கிறது நல்லதில்லை, அதாவது நிகழ்காலத்தை பற்றி படிக்கணும்னு சொல்கிறார். கடந்த காலத்தை பற்றி படிக்கக்கூடாது, நிகழ்காலத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கடந்த காலத்தை பற்றி படிக்கக்கூடாது, நிகழ்காலத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கடந்த காலத்தை படிக்காமல் நிகழ்காலத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமக்கள், நல்ல குடிமக்களை உருவாக்கணும். குட் சிட்டிசன், நல்ல குடிமக்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்ல குடிமக்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையான அடிப்படை, கல்வியோட உண்மையான அடிப்படை, த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபண்டமெண்டல் என்னவா இருக்கணும்னா மன ஆராய்ச்சிங்கிறார். அதாவது ஹியூமனோட கான்சைன்ஸ், அந்த மென்டல் ரிசர்ச், மன ஆராய்ச்சி, சோல் அப்படிங்கிற ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. முக்கியமான டாபிக்ங்க, அதிகமான கேள்வி வரும். யூனிட் 2 பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் 2வது யூனிட்டில் இந்தியன் பிலாசபர்ஸ் அண்ட் தேர் பிலாசபி கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ கல்வியில் உண்மையான அடிப்படை அப்படிங்கிறது மன ஆராய்ச்சி தான். மன ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. மன ஆராய்ச்சி ஒரு சின்ன தலனி இருந்தால் கொடுப்பேன், இந்த மாதிரி இவர் கம்ஃபர்டபுளாக இல்லை. கல்வி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மறுபடியும் மேலே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தான் சட்ட பயங்கர சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுனால தான் கீழே வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுதுல்ல? உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுது, நான் பேசுகிறதெல்லாம் ஓகே, கிளியர் தானே? மேலே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. 5:30 மணிலேருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம மழை பெஞ்சாவே அப்புறம் மறுபடியும் நம்ம வெளியில் வந்துடுவோம், வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்போம், வச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், கீழே இருந்தே கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு எது இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் சொல்லிவிடுங்க. இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம இது பண்ணலாம், சரியா? ஓகே, ஸோ கிளாஸ் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ நல்ல குடிமை பண்பு அப்படிங்கிறத வளர்க்குறதுன்னு சொன்னாங்க. குடிமை பண்பை வளர்க்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. கல்வியில் உண்மையான அடிப்படை என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வியோட உண்மையான அடிப்படை மன ஆராய்ச்சி இருக்கணுன்றாங்க. யாரோட பிலாசபி பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்ரீ அரவிந்தருடைய, அரவிந்த கோஷ் அவருடைய. இவர் டேஸ்ல இருந்து டேஸாக மாறினார். சீட்டு குலுக்கி போட்டுட்டு இருக்கீங்க. தீவிரவாதியா இருந்து மிதவாதியா மாறினாரு. அதாவது நீங்க ஆன் பண்ணி யாரடா ஆன் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை உண்மையிலேயே ஆன் பண்றதுக்கு லேட் ஆகுதா? இப்பவும் பாருங்கப்பா, யாராவது ஒரு எஸ் மேம், மலமா, சரி ஓகே. அரவிந்தருடைய கல்வி தத்துவம், எஜுகேஷன் பிலாசபி எங்க யாரு சொல்லுவா? நான் 4 பாயிண்ட் சொல்லிட்டேன் சார், 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒன்றுனா சொல்லுங்க பார்ப்போம். கல்வியானது காலத்தை பற்றி கற்பதென்று, கடந்த காலத்தை பற்றி கற்பதென்று, நிகழ்கால தேவைக்கு தயார்படுத்துவது சார். ஷார்ட்டா சொன்னா இது கடந்த காலத்தை பத்தி படிக்கிறது இல்லைங்க, புதுசா இருக்கிறத படிங்க, இப்ப நடந்துட்டு இருக்கிறத படிங்க. அதான் உண்மையான கல்விங்கிறாரு. உண்மையான கல்விங்கிறது அதுதான். ரைட்டு. நல்ல குடிமை பண்பு இருக்கணும்ன்றாரு சார். சோ நல்ல, அதாவது குடிமை பண்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு சிட்டிசனா வளர்க்கணும்ன்றாரு. கல்வியானது உண்மையான அடிப்படை, கல்வியின் உண்மையான அடிப்படை மன ஆராய்ச்சி. கல்வியினுடைய உண்மையான அடிப்படை அப்படிங்கிறது மன ஆராய்ச்சியா இருக்கணும்ன்றாரு. அப்படிதானமா? ஆமா சார். கல்வியினுடைய உண்மையான அடிப்படைங்கிறது மன ஆராய்ச்சியா இருக்கணும்ன்றாரு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ரைட். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற கவன குவிப்பு இருக்கணும்னு சொல்றாரு. கவன குவிப்பு எங்க யார் சொல்லுவா? ஏற்கனவே நடத்தியிருக்கேன் உங்ககிட்ட. கவன வீச்சு அப்படிங்கிற கண்டறியும் கருவிக்கு என்ன பேரு? கவன வீச்சு. டாக்சிடாஸ்கோப் அப்படிங்கிறத யாரு மேம் கண்டுபிடிச்சா? மேம் தெரியும், தெரியாது, நேராக கூடாது. எஸ் மேம், இதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ். ஆர்பி கேட்டல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆர்பி கேட்டல் கவன வீச்சு கண்டறிவது. கவன வீச்சுன்னா என்ன மேம் டெஃபினிஷன் சொன்னோம்? கவன வீச்சுன்னா என்ன டெஃபினிஷன்? மறுபடியும் தெரியலன்னு சொல்லிடணும், யோசிச்சுட்டு கூடாது. அதான் நல்ல ரெஸ்பான்ஸ். கவன வீச்சுனாமா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம், அதை எவ்வளவுக்கு நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. கவன வீச்சுனா மேம் அண்டர்ஸ்டூடா? எஸ். அதாவது நான் கூட சொன்னேன் நடத்தும் போது, ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் பண்ணுவாங்க மெமரி ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி. மெமரி ஹண்ட்னு ஒரு போட்டி வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 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 கலெக்ஷன் ஆஃப் குட்ஸு அல்லது மெட்டீரியல்ஸை அப்படியே வச்சு விட்ருவாங்க. நீங்கள் எல்லாருக்கும் பேப்பரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வாங்கன்னு வாங்க, போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எழுத சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ எழுதுனாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கவன வீச்சு அப்படின்றத பார்த்தோம். இல்லை ஆர்பி கேட்டல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மீட் பண்ணிக்கங்க.
அப்போ அரவிந்தருடைய கல்வி தத்துவம் எஜுகேஷன் பிலாசபி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அரவிந்தர் கற்பித்தல்ல 3 முக்கியமான கோட்பாடுகள் சொல்றாரு. இவருடைய பிரின்சிபல், முன்னாடி பிலாசபி பார்த்துட்டோம், இப்போ பிரின்சிபல். இவருடைய 3 பிரின்சிபல் இருக்கு, முக்கியமான பிரின்சிபல். 1, நத்திங் கேன் பி டாட். இதான் முக்கியமான அவருடைய பிரின்சிபல். நத்திங் கேன் பி டாட், எதையுமே யாருக்கும் கற்பிக்க முடியாது. நல்லா பாருங்க, இந்த சித்தாந்தத்தெல்லாம் பாருங்க, சூப்பராக சொல்லி பாருங்க. எதையும் யாருக்கும் கற்பிக்க முடியாது, வாலண்டரி அந்தமாக இருக்க லேர்ன் இருக்கணுன்ற, அவரே தானாக விரும்பி கற்க வேண்டும். இப்போ நான் சொல்கிற கட்டாயத்தினால நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. நான் சொல்கிற கட்டாயத்தினால நீங்கள் பதில் சொல்கிறவராக இருக்கக்கூடாது, பதில் சொல்கிறவராக கூடாது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் கெஞ்ச விடக்கூடாது. எப்படி இருக்கணுமா? தானாக விரும்பி, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இண்டிவிஜுவல் டிசையர், நான் ஜெயிச்சே ஆகணும். நான் சொல்லியிருக்கலாமா, இப்போ இல்லாட்டி எப்போ, இங்கே இல்லாட்டி எங்கே, இப்போ இல்லாட்டி எப்போ, இங்கே இல்லாட்டி எங்கே, அப்போ கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் சைக்காலஜியை பொறுத்தளவில். சொல்லுங்க மேம், அரவிந்தருடைய கற்பித்தலுடைய முக்கியமான கோட்பாடு 3, அதில் முதல் கோட்பாடு என்ன? த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். பேசாதவங்க பேசுங்க. அப்படின்னா என்ன மேம்? நத்திங் கேன் பி டாட்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், எதையும் யாருக்கும் கற்பிக்க கூடாது சார், அவரே தானா விரும்பி கற்பிக்க. இதுதான் சொல்றது. அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றலுக்கு உதவுவர் தான், திணிப்பவராக இருக்கக்கூடாது, உதவணும், அவ்வளவுதான். ஃபெசிலிட்டேட்டர், ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர். ஆனால் நான் வந்து பாருங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்னும் சரியாக நான் 10 நிமிஷத்தில் கிளாஸ் முடிச்சிருவேன். ஏன்னா அடுத்து எனக்கு மேஜர் இருக்குது, இன்றைக்கி மேஜரில் காமர்ஸுக்கு கிளாஸ் இருக்குது, அதனால் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். அரவிந்தருடைய 2வது முக்கியமான கோட்பாடு என்னவா இருக்கும்னா, மனமே அறிவு வளர்ச்சிக்கு காரணம், மென்டல், மனம் தான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஆசிரியரோட முதல் பணி என்னவா இருக்கணும்னா, புலப்பயிற்சி அளித்தல். புலம்னா என்னது? இந்த சென்சாரி இருக்குல்லையே, ஆர்கன்ஸ். ஸோ நம்ம கண், காது, மூக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சாரி மோட்டார், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அறிவின் வாயில்கள்னு சொல்லுவாங்க, அறிவின் வாயில்கள். அதே மாதிரி அருகாமைக்கு பின்னரே தொலைவு நோக்கல் ஆகியவை கல்வி போக்காக அமைய மாட்டோம். முதல்ல பக்கத்தில் இருக்கிறத கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் தூரத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி இருக்கிறத கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பியாண்ட் த லெவல் போவோம். அவருடைய கோட்பாடில் முக்கியமானது அதுபோல் தான். தீவிரவாதியாக இருந்து இந்த 3 தாங்க அவரோடது. ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்திங் கேன் பி டாட் அப்படிங்கிறது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கற்பிக்க முடியாது, அவரே தானாக விரும்பி கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றலுக்கு உதவுவதான்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி முக்கியமானது மனம் தான், மனம் அறிவு தான், மன ஆராய்ச்சி தான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் முதல்ல அருகாமையில் கற்றுக்குவோம், அப்புறம் தூரத்தில் இருக்கிறத கற்றுக்குவோன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கணும். இவர் தீவிரவாதியாக இருந்து மிதவாதியாக மாறினவர்னு சொல்கிறோம். தொடக்கத்தில் இவரின் புரட்சி கருத்துக்கள் பரப்ப வந்தே மாதரம் என்னும் இதழை தொடங்கினார். வந்தே மாதரம் அவர் தொடங்கலை, வந்தே மாதரம்ன்றதை ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்த்து அதிலிருந்து கொண்டு வந்தார். ஸோ இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா கர்ம யோகி, இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுதுங்க. கர்ம யோகி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கர்ம யோகிங்கிறது இவரோடது தான். அதே மாதிரி சவுண்டு மைண்ட் இன் அ சவுண்டு பாடி. ஏங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே சவுண்டு மைண்ட் இன் அ சவுண்டு பாடி அப்படிங்கிற மாதிரி எசன்ஸில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சொன்னது யாரு? தெரிஞ்சவங்க வேகமா. திருமூலர். எதுல சொல்லியிருக்காருமா? திருமந்திரம் அப்படிங்கிறது எத்தனையாவது திருமுறைமா? 10வது திருமுறை சார். யாருமா பேசிட்டு இருக்கா? பாலசௌந்தரி சார். பாலசௌந்தரி லேட்டோ சார்? சாரி சார், கோயில் பிடிப்பு தான் சார் வந்தேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க, நமக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பாலசௌந்தரி சூப்பருங்க. ஸோ இது வந்து 10ஆம் திருமுறை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இது வந்து திருமூலர். திருமூலர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்லைம்மா, 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்த நூலுக்கே பேர் 3000, தமிழ் 3000 சொல்லுவாங்க, தமிழ் 3000 அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் நபர் மேம். ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெஸ்ட் எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பத்தில் இருந்த இது வந்து பிலோசபர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்ஷியன் இந்தியாவில் இருந்த கல்வியாளர்கள் அல்லது கல்வி தத்துவங்கிறது நாளைக்கு டெஸ்ட்டு. யூனிட் 2ல் இந்த டெஸ்ட்டு காலையில் விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட்டு, விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 10ஆம் வகுப்பு முதல் பாடம் எழுதிட்டீங்களா? 5 7 எழுதிட்டீங்களா? 10ஆம் வகுப்புல முதல் 5 இயல்கள் 5 பாடம் எழுதிட்டீங்களா? 5 இதில் 30க்கு யாராவது ஃபர்ஸ்ட் இதில் 5 எழுதிட்டீங்களாமா? யாராவது 30க்கு 30 இருக்கீங்களா? 30க்கு 30 யாராவது இருக்கீங்களா? இல்லை. 29 இருக்கீங்களா? 30க்கு 29
சார். சங்கீதா 30க்கு 29. கங்க்ராட்ஸ்மா. வேற வந்திருக்கேன் சார். பாலசுந்தரி எவ்வளோம்மா? 29 சார். ஸோ 29. சூப்பருங்க, கங்க்ராட்ஸுங்க. ஸோ கங்க்ராட்ஸ், பரவாயில்ல. ஸோ எல்லாருமே 20க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா ஓகேங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 20க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா நல்லா நடத்தினேன், வரியாக நடத்தினேன், திரும்ப திரும்ப ரீகால் பண்ணேன். அதனால தான் இந்த 30-29 சாத்தியமாயிருக்கு. அப்படி தானே? 30-29 சாத்தியமாயிருக்கிறது அதான் காரணம். ஏன்னா நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். நல்லா ஈஸியாக எடுக்க முடிஞ்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா? கொஞ்சம் நீங்க நடத்துனத வச்சு செய்யறப்ப ஈஸியா இருந்துச்சு சார். அந்த இதெல்லாம் இலக்கணம்லாம், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அப்புறம் நீங்க இந்த ஃபில்லப்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருந்தீங்களா சார்? அதெல்லாம் தமிழ் ஈஸியா இருந்துச்சு. தமிழ் ஈஸியாக இருந்துச்சு. நேற்று நீங்க அப்படியே நடத்துனா அந்த ரீகால் ஆச்சு சார். ரீகால் ஆச்சு, நல்லா படித்தேன். ஓகே மேம். அடுத்து லாஸ்ட் நபர் மேம், இந்தியன் பிளாஸ் பேப்பரில் கடைசி நபர். சீக்கிரம் எழுதுங்க, அடுத்து நம்ம மூவ் ஆகணும், மேஜருக்கு மூவ் ஆகணும் சீக்கிரம். ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜேகே. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபருங்க. ஜேகே அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜேகே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கற்றல் அப்படிங்கிறதுல, கற்றல் சூழல்களில் சுதந்திரம், இவரோட முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா ஃப்ரீடம் இன் லேர்னிங் சுச்சுவேஷன். ஃப்ரீடம் இன் லேர்னிங் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமானதுன்னா பார்க்கப்படுது. ஃப்ரீடம் இன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது லேர்னிங் சுச்சுவேஷன். சரியா? 1896. ஸோ மழை நின்றுச்சுன்னா நான் போர்டு காமிக்கிறேன், நம்ம மேலே போயிடுறேன், அகாடமிக்கு போயிடுறேன். மழை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் ஸோ நமக்கு கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜேகே, இவர் வந்து ஃப்ரீடம் இன் லேர்னிங் சுச்சுவேஷன். இவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னா 1896, 1896 பிறந்தார், 1986 இறந்தார். மேம் 1986 வேறு யார் அசோசியேட் பண்ணுவா? நம்ம நடத்துனதில் இருக்குது. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 இருக்குது. ஓகே, 1986. என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்குது 1986. சரியா? 86. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஜேகே அப்படின்ற கிருஷ்ணாஜி என்றும் அன்பாக அழைக்கப்பட்டார். ஜேகே என்றும் கிருஷ்ணாஜி என்றும் அழைக்கப்பட்டார். இவரும் இந்தியன் பிலாசபர். இவர் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் பிறந்தவர். ஆந்திர பிரதேஷ் அங்கே மதனப்பள்ளி அப்படிங்கிறத பிறந்தவர். அதே மாதிரி சென்னை அடையாறில் தான் அவர் வாழ்ந்தார். ஜேகே சென்னை அடையாறு, இங்கே தான் அவர் வாழ்ந்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். இவர் முக்கியமாக நம்முடைய தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபை, பிரம்மஞான சபை அப்படிங்கிறத தோற்றுவிச்சவர் இவர் தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமான அந்த முக்கியமான தியோசபிக்கல் சொசைட்டி. ஆனால் அங்கே வேர்ல்டு வைடாக யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா முக்கியமானது ஆல்காட் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளவட்ஸ்கி அப்படிங்கிறவங்க. இந்த ஆல்காட் அப்படிங்கிறது இறந்ததுனால தான் அன்னி பெசன்ட் அந்த பதவிக்கு வருவாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க இந்தியா வந்த ஆண்டு 1893. காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கா போனதும் 1893. விவேகானந்தர் யூஎஸ்ஏ போனதும் 1893. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்ததும் 1893. சரோஜ் நாயுடு திருமணம் பண்ணிக்கிட்டதும் 1893. ஜிடி நாயுடுன்னு சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சயின்டிஸ்ட் பிறந்ததும் 1893. பால கங்காதர் திலகர் கணபதி ஃபெஸ்டிவல் வச்சதும் 1893. இந்த ஒரே வருடத்தில் பாருங்கள். இப்படி தான் இதுதான் இது. அதனால் என்ன பண்ணுறது, நிமோனிக்ஸ் கூட கிடையாது, கோஆர்டினேட் பண்ணி படிக்கிறது. சரியா? உடனே தொடர்பு படுத்தி படிக்கிறது முக்கியமானது. அப்போ இவர் தத்துவ அறிஞரா? எஸ். ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் பிறந்தாரா? எஸ். இவர் அடையாறில் வாழ்ந்தாரா? எஸ். அந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறத அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவரா? எஸ். இவர் சிறு வயதில் தன்னுடைய மதர் அப்படிங்கிறத லாஸ் பண்ணதுனால, தாய் இழந்ததுனால அன்னி பெசன்ட் அம்மையார் தான் அவரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு அந்த சிறு வயதிலிருந்தே அன்னி பெசன்ட் தான் அம்மையார் தான் ஏற்றுக்கொண்டார். 16வது வயதில் குருவின் காலடியில், அடிக்கடி கேட்கப்பட்டது, குருவின் காலடியில் ஞாபகம் வச்சுக்கணும். 16வது வயதில் இவர் எழுதின நூலுங்க. தனது 16வது வயதில் குருவின் காலடியில் என்ற நூலை இவர் வெளியிட்டார். இவர் இந்திய மொழிகள் எதுவுமே இவருக்கு தெரியாது. இந்திய மொழிகள், ஜேகே அப்படிங்கிறவருக்கு இந்திய மொழிகள் எதுவும் தெரியாது. ஸோ இவர் ஒரு குருவாக தன்னை எப்போதுமே கருதியதில்லை. எப்போவுமே அவர் வந்து குருவாக கருதியில்லை. அதே மாதிரி யாரையும் சீடராகவும் ஏற்றுக்கொண்டதில்லை. சரியா? ஸோ இவருடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்ட் இவரால் தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஜேகேவோட கல்வி தத்துவம் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க.
ஜேகேவோட கல்வி தத்துவம் ஃப்ரீடம் ஆஃப் லேர்னிங், ஃப்ரீடம் அண்ட் லேர்னிங், சுதந்திர கற்றல். ஜேகேனாவே சுதந்திர கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி போட்டி இருக்கக்கூடாது. there is no competition. கல்வியில் போட்டி இருக்கக்கூடாது. இவருடைய கான்செப்ட் படி, இவருடைய கல்வியில் சித்தாந்தம் கல்வியில் போட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மனதை அதன் போக்கில் அனுமதிச்சிடும், கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. மனதை அதன் போக்கில் அனுமதிக்கிறது கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேம் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரீடம்னா சுதந்திரம் இருக்கணும், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு இருக்கணும். அம்மா இங்கிலீஷ் பிஜி இங்கிலீஷ் சுசீலா இருக்கீங்களா? பிஜி இங்கிலீஷ் சுசீலா இல்லை. சரி, சுதந்திரமும் பொறுப்புணர்வும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுன்றார். அதே மாதிரி தனி மனித விழிப்புணர்வு இருக்கணுன்றார். சரியா? தனி மனிதர், அந்த பர்சனல் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு ப்ரீகாஷன், ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதில் விடுதலை இருக்கணுன்றார். இப்போ ஜேகேவோட நூல்கள் பார்த்தீங்கன்னா குருவின் காலடியில் அப்படிங்கிறது இது அவருடையது. அதே மாதிரி த நாய்ஸி சைல்டு அண்ட் தி சைலண்ட் மைண்ட். நாய்ஸி சைல்டு, ஸோ சவுண்டு சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த சைலண்ட் மைண்ட், ஸோ அமைதியான அந்த மனம் அப்படிங்கிறது. அதே மாதிரி லெட்டர் டு ஸ்கூல், இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். லெட்டர் டு ஸ்கூல். அதே மாதிரி தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட், தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி ஈஸ்ட். அதே மாதிரி த சாங்ஸ் ஆஃப் லைஃப். ஏற்கனவே WH லாங்ஃபெலோ, HW லாங்ஃபெலோ ஷாம் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருப்பார். ஷாம் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை எனும் சங்கீதம். இவர் த சாங்ஸ் ஆஃப் லைஃப்னு போகிறார். சரியா? சாங்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை என்னும் பாடல் அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி மாற்றம் உன்னிடம் இருந்தே, உனக்குள் இருந்தே, ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து. மாற்றம் நமக்குள்ளேருந்து தான் வரணும், மாற்றம்ங்கிறது நமக்குள்ளேருந்து தான் வரணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஜேகே ஓடுதுங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி. சுவாமி விவேகானந்தர் கடைசி நபர் இவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுது. சுவாமி விவேகானந்தர், இவர் உங்களுக்கு தெரியும் 1863 பிறந்தார். 1863. சரியா? யாராவது சொல்ல முடியுமா? 1863 ஏன்ஷியன் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. 1863 தெரியும் தெரியாது? இல்லை, யார் பேசுறது? யார்? சுசிலா. எதிர்கேள்வியா? கைக்கோடரியா சார்? எஸ், கைக்கோடரியா தான். 1863 சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில், சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் 1863 கைக்கோடரியை கண்டுபிடிச்சது யாருமா? ராபர்ட் ப்ரூஸ் பூட். ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவர் கைக்கோடரி, அந்த ஹேண்ட் ஆக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். இதே 1863 அவர் பிறந்திருக்கிறார். 1902 அப்படிலாம் அவர் இறந்திருக்கிறார். ஸோ இவர் இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இயற்பெயர். ஸோ இதோட ஆடியோ ஃபைலும் இருக்குது, வீடியோ ஃபைலும் இருக்குது, நீங்கள் நல்லா கேட்டுக்கலாம். ஆடியோ ஃபைலும் கேட்டுருங்க, எழுதுனதை பூரா திரும்ப திரும்ப. அதான் நான் சொல்கிறேன், கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று, சொல்வதிலையும் எழுதி பார்ப்பது நன்று, அதை நீண்ட கால நினைவில் வைத்துக்கொள்வது மிக மிக நன்று. அப்போ தான் பாஸ் ஆவீங்க. நிறைய கொஸ்டின்ஸோடு நம்ம உடன்படணும், நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும், சும்மா போகிற போக்கெல்லாம் படிக்கக்கூடாது. இவரோட குரு யாருன்னு கேட்டால், அதாவது ஸ்பிரிச்சுவல் குரு, ஆன்மீக குரு யாருன்னு கேட்டால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காளி கோயில் பூசாரி. இவரோட முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸ் தான் டு காட், கடவுளுக்கு செய்ததுன்னு சொல்கிறார். டு புவர் அண்ட் ஆல்சோ அன்டச்சபிள்ஸ், அந்த அவுட்காஸ்ட், அந்த சப்பர் காஸ்ட், அந்த மாதிரி ஸ்லம்ல இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழைகளாக இருக்கிறவங்க, அந்த மக்களுக்கு செய்கிறது தான் கடவுளுக்கு செய்கிறதுன்னு சொல்கிறார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, அந்த மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிறது யார்? விவேகானந்தர். இவர் தான் 1893 அப்படிங்கிற சிக்காகோவில் ஒரு மிகப்பெரிய உரையாற்றினார். அந்த மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் உலகமே அவரை பாராட்டுச்சு. அதோடைய ஆத்மார்த்தம் அவருடைய எண்ணத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ 1893 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ராமகிருஷ்ண மடம் இவர் 1897 ஆரம்பிச்சிருப்பார். ராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிறது அவர் 1897 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சிருப்பார். விவேகானந்தர் அப்படிங்கிறது கல்கத்தா அருகில் பேலூரில், கல்கத்தாவுக்கு அருகில் பேலூர் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? மனித இனத்திற்கு சேவை செய்வது தான் இந்த சமூகத்திற்கு அல்லது கடவுளுக்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இல்லைங்களா? இதுவும் முக்கியமானதுங்க. ஸோ இவருடைய விவேகானந்தருடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டினேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் இன்ஹரண்ட் இன் த மேன். கல்வியானது, இவருடைய கல்வியோட சித்தாந்தம் தான் கேட்பாங்க நமக்கு. கல்வியோட சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கணும், அந்த ஸ்பிரிச்சுவல் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். அதே மாதிரி அந்த பூரணத்துவம் அப்படிங்கிறது, இந்த கம்ப்ளீட்னஸ், அந்த முழுமை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றார். இதன் மூலமாக தான் உண்மையான கல்வியை கற்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்து ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல எஜுகேஷனை பெற முடியும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எல்லா கல்வி, ஸோ ஆல் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ த ட்ரைனிங், அந்த ப்ராக்டிஸ், அந்த பயிற்சி, அதோட நோக்கம் என்னவாக இருக்கணுன்றாருன்னா மனிதனை மனிதனாக உணரச் செய்தல், மனிதனை மனிதனாக வளரச் செய்தல், மேன் மேக்கிங். அதான் மனிதனாக வளர்ச்சி என்னன்னா மனிதனுடைய அந்த நல்ல குணங்கள் இருக்கணுன்றார். மனிதனுடைய நல்ல குணங்கள், அந்த குணாதிசயங்கள், மனிதனுக்கு உண்டான நற்பண்புகள் அப்படிங்கிறது இருக்கணுன்றார். அதே மாதிரி குழந்தைய சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் கல்வி அமைய வேண்டும். சுதந்திரம், அந்த கல்வியில் சுதந்திரம் இருக்கணுன்றார். இது முக்கியமானதுங்க. ஸோ கீழ்த்தரமான இச்சைகளை விட்டு ஒழியுங்கள்ன்றார். இச்சைகளை விட்டு ஒழியுங்கள். தெய்வீகத்தன்மை, இந்த ஸ்பிரிச்சுவலுங்கிறத உணருங்க. ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. அதான் சொல்லுவார் அவரோடது, விழுமின் எழுமின், ஸோ அதை அடையும் வரை அயராது உழைவின்னு சொல்லுவார். அவைஸ், அவேக் அண்ட் அரைஸ், சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் டு கெட் த, அதை டில் கெட் த அச்சீவ், டில் கெட் த அச்சீவ். அதெல்லாம் முக்கியமானது விவேகானந்தருடையது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டுங்க, இது வரைக்கும் இருக்கட்டும். இதுதான் இந்தியன் பிலாசபர்ஸ். முடிஞ்சு நம்ம சிலபஸ் படி பாருங்க. சிலபஸில் இப்போ நான் சொன்னது பூரா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க. ஸோ வெளிநாட்டுக்காரங்கள் நம்ம அப்புறம் படிப்போம். ஸோ காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு, நல்லா படிச்சிருங்க. ஓகேம்மா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸ் ஓவர். ஏன்னா நமக்கு அப்படியே சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சரியாக நம்ம 7:30க்கு நான் ஆரம்பிக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துங்க. 7:30 to 8:30 கரெக்டாக 1 hour அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகலாமா? ஸோ வேறு யாராவது டவுட் இருக்கா இன்னைக்கு? யாருக்கா டவுட்டு? சார் இவரோட படைப்பு சார், சுவாமிஜி படைப்பு எதுவும் இருக்கா சார்? ஸோ இவருடைய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஞான ரதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி வச்சுங்கம்மா. ஓகே சார். ஞான ரதம்ங்கிற புத்தகம் எழுதி வச்சுங்க. அதே மாதிரி இந்த விழுமின் எழுமின் அயராது உழைமின் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அவர் ரொம்ப முக்கியமானவருடைய படைப்பு, ஞாபகம் வச்சுக்கலாம். விவேகானந்தருடைய தத்துவங்கள். ஸோ பேசுங்க தம்பி. எனக்கு கொஸ்டின் பேப்பர் வரதில்ல, அங்க கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் எனக்கு எல்லாம் வரும்னு தெரியல, நான் இது வரைக்கும் ஆன் பண்ணதும் இல்லை.